ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் இருந்து இல்லைனா வேறு எந்த கண்ட்ரியில் இருந்து நீங்கள் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா ஏர் சுவைதா 2.0 டிக்ளரேஷன் ஃபார்ம் கட்டாயம். ஸோ அந்த ஃபார்மை நம்ம ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் இந்தியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ மேக்ஸிமம் 72 ஹவர்ஸ்க்கு முன்னால் நீங்கள் இது ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைனா மினிமம் 24 ஹவர்ஸ்க்கு முன்னால் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். உங்களோட மொபைலில் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுளில் ஏர் சுவைதா 2.0 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்க்டாப் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் அண்ட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லைனா ஃபேமிலியாக செலக்ட் பண்ணுற வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் மட்டும்தான் போகிறீங்கன்னா இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியாக போகிறதா இருந்தால் ஃபேமிலி கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலுமே உங்கள் ஃபேமிலியில் 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கும் மேலே மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபுல் நேமில் உங்களோட பாஸ்போர்ட் நேமை கொடுங்கணும். பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக கிவன் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணி கொடுங்க. அப்புறமா ஜெண்டர், ஏஜ், நேஷ்னாலிட்டி, பாஸ்போர்ட் நம்பர் இது எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் ஆட் ஃபேமிலி மெம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே திரும்பவும் கேட்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பரோட நேம், பாஸ்போர்ட் நம்பர், நேஷ்னாலிட்டி, ஜெண்டர், ஏஜ், அவங்களோட சீட் நம்பர் ஆப்ஷனல் தான். இது எல்லாமே கொடுக்கணும். அதிலே கீழே வந்தீங்கன்னா எப்போலோ அஃபெக்டட் கண்ட்ரீஸ்க்கு லாஸ்ட் 21 நாளில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் நன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் வேறு மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா திரும்பவும் நீங்கள் அதில் ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு கொடுக்கணும். கொடுத்து அவங்களோட டீட்டெயிலுமே இதில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் புதுசாக தான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் டைரெக்டாக இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணுறீங்களா இல்லைனா வேறு கண்ட்ரி வழியாக போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்ட் டு இந்தியானா அதை கிளிக் பண்ணிக்கணும். இல்லை வேறு கண்ட்ரி வழியாக போகிறதா இருந்தால் வியர் டிரான்சிஸ்ட் ஃபாரின் கண்ட்ரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் போர்டிங் அது நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து கிளம்புறீங்கன்னா சவுதி அரேபியா கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் டிபார்ச்சர் உங்களோட ட்ராவல் டேட்டு, அப்புறம் ஏர்போர்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு போர்டிங் நீங்கள் எந்த ஏர்போர்ட்லேருந்து போகிறீங்கிறத இதில் கொடுக்கணும். சவுதி அரேபியானா நீங்கள் ரியாத் இல்லைனா தமாம், ஜெத்தா எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட நேமை இதில் டைப் பண்ணிக்கோங்க. அகைன் எப்போலோ அஃபெக்டட் கண்ட்ரீஸ்க்கு விசிட் பண்ணிக்கிங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை நன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ராவல் டீட்டெயில்ஸ் டு இந்தியா. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆஃப் அரைவல் இன் இந்தியா. ஸோ நீங்கள் இந்தியாவில் எந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு அரைவ் ஆகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட நேம் இதில் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஏர்லைன் நேம். நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏர் இந்தியா இல்லை இண்டிகோ இல்லை வேறு எதுவும் ஏர்லைன்ஸ்னால் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணிக்கிங்களோ அந்த ஏர்லைன்ஸோட நேம் இதில் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் நம்பர் அரைவிங் டு இந்தியா. நீங்கள் இந்தியாவுக்கு எந்த ஃப்ளைட்டில் போய் இறங்குறீங்களோ அந்த ஃப்ளைட்டோட நம்பர் இது எல்லாமே உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து இதில் அதை கரெக்டான நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சீட் நம்பர். சீட் நம்பர் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்காமையும் இருக்கலாம். அப்புறமா அரைவல் டேட் அண்ட் டைம். நீங்கள் எந்த டேட்டில் இந்தியாவில் இறங்குவீங்களோ அந்த டேட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி எந்த டைம் உங்களுக்கு லேண்டிங் டைமோ அந்த டைமுமே இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் எனி ஆன்வர்ட் டொமஸ்டிக் ட்ராவல் ஆர் இன்டர்நேஷ்னல் டிரான்சிட். நீங்கள் ஏதாவது கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா இது அந்த டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் எதுலேயுமே கனெக்டிங் ஃப்ளைட் இல்லை, டைரெக்டாக நீங்கள் அங்கே தான் இப்போ லேண்ட் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் எதுவும் ட்ராவல் இல்லைனா நன் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை டொமஸ்டிக், இப்போ டெல்லி போயிட்டு நீங்கள் திருவனந்தபுரம், சென்னை அப்படி போகிறீங்க அப்படின்னா டொமஸ்டிக் கொடுத்துட்டு எந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் அகெயின் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட நேம் இதில் கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டோட நம்பர், அந்த ஃப்ளைட் நம்பரும் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து பிளேசஸ் டு விசிட் இன் இந்தியா. நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதோட இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கான்டாக்ட் அண்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன். உங்களோட இமெயில் ஐடி அண்ட் உங்களோட ஒரு மொபைல் நம்பர். இதில் வந்து இந்தியன் நம்பரும் கொடுக்கலாம், இல்லை சவுதி நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்குது, இந்திய நம்பர் இல்லை அப்படின்னா சவுதி நம்பர் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டுக்குமே உங்களுக்கு ஓடிபி வரும். அதில் ஓடிபி நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணினதுக்கப்புறம் அடிஷ்னல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் வாட்ஸ்அப் கூட செலக்ட் பண்ணி உங்களோட இந்தியன் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ். உங்களோட இந்தியா அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட கரெக்டான அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ டு ரிவ்யூ அண்ட் கன்சென்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை அப்போவே நீங்கள் எடிட்டும் கூட பண்ணிக்கிடலாம். ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சர்ன் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் முடிஞ்சுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு உங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா மொபைல்லையுமே காமிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.